ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி அண்ட் அடிக்கிற வேலைக்கு ரொம்பவே இதமான ஒரு மசாலா மோர் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 கப் ஜவ்வரிசி சேர்த்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜவ்வரிசிய தண்ணி இல்லாம வடிகட்டி சுத்தமான தண்ணியில கழுவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்ல 3 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல பால் 1/2 லிட்டர் சேர்த்து தண்ணி சேர்க்காம பாயில் பண்ணுங்க. பால் பொங்கி வந்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு நாம கலந்து வச்ச கஸ்டர்ட் பவுடரை பால்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கைவிடாம நல்லா கலந்து விடுங்க. இல்லைன்னா ஆட் பண்ண கஸ்டர்ட் பவுடர் கெட்டி ஆயிடுங்க. பால் நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் தேவையான அளவு சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிருக்கேங்க. நீங்க ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா ஆறுனதும் ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருங்க. இந்த சமயத்துல உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கஸ்டர்ட் மில்க ஒரு அகலமான பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாயில் பண்ண ஜவ்வரிசி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை பழம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்க. குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு ரிலேஷன் இல்லைன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா குயிக்கா அண்ட் டேஸ்டா கூலா ஏதாச்சும் சர்வ் பண்ணணும்னா இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இதை இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஃபைன் சாப் பண்ண பாதாம் பிஸ்தாவை சேர்த்துக்கோங்க. வெறும் 10 நிமிஷம் போதும். அடிக்கிற வேலைக்கு நல்லா குளுக்குளுன்னு ஒரு மசாலா மோர். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், மிளகு சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் 5, இஞ்சி ஒரு துண்டு சேர்த்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பச்சை மிளகாயும் தட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதை எல்லாத்தையும் மிக்சியில சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் தயிர் சேர்த்து கட்டி இல்லாம அடிச்சு எடுத்துக்கோங்க. நாம அரைச்சு வச்சிருக்கிற ஜீரகம், மிளகுத்தூள், வெங்காயம் பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 3/4 லிட்டர் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சின்னதா கட் பண்ண மாங்காய மேல தூவி நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஈஸி அண்ட் டேஸ்ட் சிம்பிள் ரெசிபி வேணும்னா விஜி குக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் இந்த மாதிரி அட்டகாசமான ரெசிபிஸ் எல்லாம் உங்க மொபைல தேடி வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.